ஹலோ கேர்ள்ஸ், வெல்கம் பேக். நிலா பீட் விஷால். எல்லோரும் அப்படி இருக்கீங்க, நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வாங்க போலச்சைஸ் பண்ணலாம். நான் ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். சம் பீப்புள் கேட்டிருந்தீங்க ஃபுல் வீடியோ தாங்க டேண்ட்ரப்க்குன்னு. இட்ஸ் கோயிங் டு வெரி அமேசிங் மெத்தட். போலச்சைஸ் ப்ளீஸ். வாங்க இதை பார்க்கலாம். நான் எடுத்திருக்கேன் புதினா லீவ்ஸ். இங்கே பார்ப்பீங்க புதினா. இதை விட நல்ல பியூரான புதினாவாக இருக்கணும். காய வச்சு அந்த கருப்பாக அந்த மாதிரியெல்லாம் இல்லை, நல்லா பியூரான புதினாவை எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணணுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, முதல்ல வாஷ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டண்ட். அதில் பூச்சிகள் இருக்கும், மண்ணுகள் அப்படியெல்லாம் இருக்கும் தானே. அப்போ நீங்கள் நார்மல் கூல் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். ஓகே, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காம்போட ஓகே காம்புனா எப்படி கொஞ்சம் வெரி ஸ்மார்ட்டாக இருக்க காம்புகளை எடுத்துக்க வேணாம், சாஃப்டாக இருக்கிறதோட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணணும், நல்லா பிளெண்ட் பண்ணணும், வாட்டர் போடாத கண்டிஷனில். ஓகே, ஸோ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகேவா, ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சின்ன வெங்காயம் ஆனியன் ஸ்மால் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா ஆனியன் ஸ்மால்ட லிக்விடை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பட் எனக்கு இல்லாதனால நான் எடுக்கலை. பிக் ஆனியன் தான் இருக்குது, ஸ்மால் ஆனியன் இங்கே இல்லை. ஃபொரினில் ரொம்ப லேரு தான். ஸோ அதனால் நீங்கள் ஸ்மால் ஆனியனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட லிக்விடை மட்டும் எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணி உங்கள் ஏருக்கு ஸ்கின்க்கு நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஆன்லி ஸ்கின். ஓகே, நல்லா இது ஒரு ஸ்ப்ரேவோ இல்லை ஒரு காட்டன் வச்சு நல்லா மேக் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா கூல் வாட்டரில், கூலுன்னு இல்லை நல்ல கூலுன்னு இல்லை, உங்களோட கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கணக்கான ஹார்ம் வாட்டரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹேரை எப்படி முன்னுக்கு இப்படி குப்பராக திருப்பி போட்டு ஹெட்டர் டவுன் ஆக்கி நல்லா வாஷ் பண்ணுங்கள். சொரிஞ்சு விட்டு உங்களுக்கு நெயில் டூ மச் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நெயில் இல்லை அப்படின்னா ஓகே, உங்கள் ஸ்கின்னாலேயே நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி நீங்கள் கழுவி அதை அந்த ட்ராண்ட்ரப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்லிப் ஆகிற பில்லோ எப்பயுமே எப்படியும் ஒரு 3 டேஸ்க்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா ட்ராண்ட்ரப் வரும், ஏர்ஃபால் வரும், நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லா படுக்கிற அந்த ஸ்லிப் ஆகிற பில்லோவில் போயிட்டு படுக்கிறதும் கூடாது. உங்களுக்கு ட்ராண்ட்ரப் இருந்தால் மற்றவங்கக்கிட்ட இருந்து நம்மளுக்கும் மட்டும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்குன்னு ஒரு பில்லோ செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். பில்லோ கவர் சேஞ்ச் எவ்ரி 3 டேஸ் ஆஃப்டர். ஓகே, இதில் நம்ம ட்ராண்ட்ரப்பை அவாய்டு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி அண்ட் இஞ்சி லிக்விட், ஜிஞ்சர் லிக்விட் அண்ட் அமலா லிக்விட் ரெண்டையும் நீங்கள் எடுத்து இந்த மாதிரியே வாட்டர் போடாமல் நல்லா பிளான் பண்ணிவிட்டு சார் எடுத்து நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு பாத் பண்ணலாம். ஸோ இங்கே தான் ரீசன்ஸ். ஹேரை எப்பயுமே குப்பராக போட்டு தான் ஹேர் ப்ரஷ் பண்ணணும். அப்போ தான் ஹேரில் உள்ள ட்ராண்ட்ரப்பெல்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ இதை போலச்சைஸ் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு தேவையான வீடியோ கண்டிப்பாக வரும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி போடுவேன். இப்போ இதை போலச்சைஸ் பண்ணுங்கள். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ராண்ட்ரப்புக்கு இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணுறது.